calculation of gross value of the previous property for assessment year 2023-24 அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ், எம்ஆர்வி வந்து 1000 rupees. இந்த பிஎம்ங்கிறது per month, நம்ம வந்து இயர்லி போடுறோம். ஸோ இப்போ 1000 × 12 போட்டோம்னா நமக்கு 1 இயர்க்கானது கிடச்சிடும். எஃப்ஆர்வி 2000 அது பெர் மந்த்துக்கு தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம 12 மந்த்தில் போடணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 1000 rupees, ஆக்சுவல் ரெண்ட் வந்து 10,000 rupees. இப்போ நம்ம வந்து சம் போடலாம். எம்ஆர்வி முனிசிபல் ரெண்டல் வேல்யூ ஃபுல் ஃபார்மாக எழுதிக்கோங்க. 1000 × 12 நமக்கு எவ்வளோ வரும்னா 12,000 rupees வரும். அடுத்ததாக எஃப்ஆர்வி ஃபேர் ரெண்டல் வேல்யூ 2000 rupees சம்மில் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு நம்ம 12 போட்டோம்னா 24,000 rupees வரும். இப்போது இதில் ரெண்டில் எது ஹையர்னு பார்க்கணும். இப்போ நமக்கு 12,000 24,000 எது ஹையர்னா 24,000 rupees தான் நமக்கு ஹையர். இப்போ நம்ம ஹையர் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்ததாக நமக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7,000 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதில் எது லோயர்னு பார்க்கணும். விச் எவர் இஸ் லோயர். 7,000 rupees தான் நமக்கு லோயர், அது போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ஆக்சுவல் ரெண்ட் வந்து நமக்கு 10,000 rupees. இப்போ நமக்கு இந்த 7,000 10,000 rupeesல எது ஹையர்னு பார்த்தோம்னா 10,000 rupees தான் நமக்கு வந்து ஹையாக இருக்குது. இந்த ஹையர் தான் நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. நமக்கு சம்மில் எதெல்லாம் பெர் மந்த்து கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே நம்ம இயரில் தான் கால்குலேட் பண்ணணும். கொடுத்துருக்க அமௌண்ட்டு ஒரு வருஷத்துக்கு நமக்கு 12 months இருக்கங்காட்டி நம்ம 12ஆல் போட்டு நம்ம ஆன்சர் போடணும்.